பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆசி பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாரதிய ஜனதா கட்சியின் சிவகங்கை தொகுதியின் வெற்றி வேட்பாளர் டாக்டர் டி தேவநாதன் யாதவ் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிப்பீர். எல்லாருடைய பிரச்சாரங்களையும் நம்ம தினம் தினம் பார்க்குறோம். முதல்வர், எதிர்க்கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள், சீமான்னு, நான் எல்லாருடைய பிரச்சாரங்களையும் பார்க்குறோம். அப்போது தேர்தலுக்கு முன்பு இருந்த கணிப்பு இப்போ பிரச்சாரத்துக்கு அப்புறமா ஏதாவது மாறி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? பிரதமர் இன்னைக்கு பேசும்போது சொல்றாரு, தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் பாஜகவின் அலை வீசுறது ரொம்ப தெளிவாக தெரியுது. எங்கே பார்த்தாலும் திமுக கட்சி பலம் இருக்குது, கூட்டணி பலம் இருக்குது, ஜாதி பலம் இருக்குது, பண பலம் இருக்குது, அதிகார பலம் இருக்குது. 5 பலத்தோடு இருக்காங்க. இதில் பாஜகவுக்கு கூட்டணி பலம் கிடையாது, கட்சி பலமும் கிடையாது. 2 முக்கியமான விஷயங்களும் இருக்குது. இல்லை, அவங்க கட்சி பலம் இருந்தால் நேற்று சென்னையில் இவங்களோட ரோட் ஷோ ஏன் ஃபெயிலியர் ஆகுது. ஆக்சுவலாக இங்கே வேலூரில் ஏன் ரோட்டில் ஆள் இல்லாத ரோட்டில் பிரதமர் ஏன் கை காமிச்சிட்டு போயிட்டுருக்காரு. காங்கிரஸ் இந்துக்களுக்கு விரோதிலாம் இன்றைக்கி அதான் பேசியிருக்காரு. வேலூர்லலாம் இந்துக்களுக்கு விரோதின்னு காங்கிரஸ் என்னைக்காவது இந்துக்களுக்கு விரோதமாக பேசினாங்களா? அவங்க இன்விடேஷன் கொடுத்தோம், ராமர் கோயிலுக்கு வரல, அதனால் இந்துக்களுக்கு எதிரினா நீங்கள் அரசியலுக்கு பயன்படுத்திங்கன்னா ஏன் மற்ற கட்சி வரணும்? அதெல்லாம் சொல்லி ஒரு பிரதமர் ஓட்டு கேட்குற அளவுக்கு போயிட்டாருன்னா அவருக்கு இப்போ வேறு எதுவும் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லையா? முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களையே எவ்வளோ மோசமாக ட்ரீட் பண்ணாங்க, என்ன மாதிரியான வார்த்தைகள்லாம் பேசுனாங்கிறது உங்களுக்கு தெரியும்னு பிரதமர் மோடி அவருடைய பரப்புரையில் சொல்கிறாரு. பிரதமர் மிஸ்யூஸ் பண்ணுறாரு. இன்னொரு கட்சியோட ஒரு தலைவி, அதுக்கு கீழே ஒரு தொண்டர்கள் இருக்காங்க. அந்த தொண்டர்கள் இருக்கிற ஒரு கட்சி தலைவியை பற்றி நீங்கள் பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தார்மீக ரீதியான உரிமை இருக்குது? மோடியா லேடியான்னு கேட்டவங்க தான் கடைசியாக எம்ஜிஆரை, விஜயகாந்தை கருப்பு எம்ஜிஆர்னு அந்த கட்சிக்காரங்க சொன்னதுக்கு ஜெயலலிதா கொதிச்சு எழுந்துட்டாங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் கொடுத்துட்டாங்க விஜயகாந்துக்கு. எப்படி நீ எம்ஜிஆர் பேரை பயன்படுத்தலான்ட்டு. அதுதான் உண்மையிலேயே இவங்க சொரணம் இல்லாத இருக்காங்க. பழனிசாமிலாம் எங்கள் தலைவர்கள் நல்லவர்கள், நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க, பாராட்டுறாங்க, பாராட்டிட்டு போட்டுமேங்கிற அவரே தாங்க சொன்னார். பிரதமர் சொல்கிறார், ஜெயலலிதாவின் கனவை சிதைத்த பாவம் அவர்களுக்கு தான் சேருன்றார். யாருக்கு? எடப்பாடிக்கு தான் சேருன்றார், கூட்டணியில் சேரலன்றதுக்காக. அதுக்கும் இந்த எடப்பாடி வாய மூடின்னு இருக்கார். இவ்வளவு அழகான தேயிலை தோட்டங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பார்க்கும்போது ஒரு டீ கடைக்காரனா நான் மகிழ்ச்சி அடைகிறேங்கிறேன். அப்போ அவர் பழைய காலத்தை மறக்கல, அவரும் எளிமையானோ நீங்கள் ஏற்றுக்க மறுக்கிறோம். நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுக்காக நீங்கள் சொல்கிற விஷயங்கள் கடைசியில் உங்களுக்கே அது முரணாக போயிடுது. உங்களோட லேட்டஸ்ட் ஸ்டாண்ட், நீங்கள் பின்னாடி எடுக்கிற ஸ்டாண்டோ இல்லை பின்னாடி வர விஷயங்களை வச்சு பார்க்கும்போது நீங்கள் முன்னாடி சொன்ன விஷயங்கள்லாம் தவறோ அப்படின்ற எண்ணம் நமக்கு தோணுது. சாதாரண குடும்பத்திலிருந்து வந்த அண்ணாமலை கேள்வி கேட்கறதுனால தான் திமுகவுக்கு பிடிக்கல, இவ்வளோ கோபப்படுறாங்கன்னு சொல்கிறாரு. கரெக்ட். 76 ஏக்கர் இருக்கிற ஒரு சாதாரண குடும்பம் தான். அவர் என்ன நினச்சிட்டு இருக்காரு, இந்த மாதிரிலாம் அவுட் ஆஃப் த பாக்ஸில் பேசினா மீடியா நம்மளை பற்றி ரொம்ப பெருசாக போடும், நம்ம ஒரு நெகட்டிவான ஒரு எதிர்மறையான பப்ளிசிட்டிக்கு தன்னை உள்ளாக்கிட்டு இருக்கார். அது மோடி புகழறாரு, அவரோட மாநில தலைவர் அவர் புகழறாரு. பட் நம்ம தமிழ்நாட்டில் அவருடைய பாலிடிக்ஸை பார்த்துன்னு தானே இருக்கோம். எதிர்மறையான விஷயங்களை பேசி பிரபலமானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது அண்ணாமலை தான். வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம் சார். தேர்தல் நெருங்கிடுச்சு, இன்னும் ரொம்ப சில நாட்கள் தான் இருக்கு. தேர்தலுக்கு முன்பு கருத்து கணிப்பு முடிவுகள் நிறைய தொலைக்காட்சிகளில் நம்ம பார்த்தோம். மும்முனை போட்டிங்கிறது நமக்கு முன்னாடியே தெரியும். அப்போயுமே பாஜக இரட்டை இலக்கத்தில் வாக்கு சதவிகிதம் வாங்குவாங்க, இடங்கள் எல்லாம் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது, சில தொகுதிகளில் அதிமுகவை விட பாஜக கூட, இது மாதிரியான கருத்து கணிப்புகள் எல்லாம் பார்த்தோம். இப்போது பிரச்சாரம் ரொம்ப தீவிரமாக நடந்துட்டு இருக்கு. தேர்தல் நெருங்கிடுச்சு. எல்லாருடைய பிரச்சாரங்களையும் நம்ம தினம் தினம் பார்க்குறோம். முதல்வர், எதிர்க்கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள், சீமான்னு, நான் எல்லாருடைய பிரச்சாரங்களையும் பார்க்குறோம். அப்போது தேர்தலுக்கு முன்பு இருந்த கணிப்பு இப்போ பிரச்சாரத்துக்கு அப்புறமா ஏதாவது மாறி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதாவது இந்த சர்க்கிள்ங்கிறது இப்படி இருந்தது, இப்போ சேஞ்ச் ஆயிருக்கு, இவங்க மேல வர வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி அதாவது சேஞ்சஸ் தெரியுதா? ஏன்னா பிரதமர் இன்னைக்கு பேசும்போது சொல்றாரு, தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் பாஜகவின் அலை வீசுறது ரொம்ப தெளிவா தெரியுது எங்க பார்த்தாலும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது இன்னைக்கு வரையும் களம் டிஎம்கேக்கு ஃபேரோவில் தான் இருக்குது, ஆதரவாக தான் இருக்குது. சில தொகுதிகளில் ஏதோ ஒரு டஃப்பாக ஃபைட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை மீடியாக்கள் கிளப்பிவிடுறாங்க, இல்லை பாஜக கிளப்பிவிடுறாங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், இல்லை நீலகிரி, இல்லை தேனி, இல்லை ராமநாதபுரம், தருமபுரி, இந்த மாதிரி கான்ஸ்டியூன்சிஸில் கன்னியாகுமரி, தென் சென்னை, இந்த மாதிரி கான்ஸ்டியூன்ஸில் எங்கே பாஜகவோட முக்கியஸ்தரெல்லாம் போட்டி போடுறாங்களோ அங்கெல்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்குது ஃபைட்டு. ஏன்னா அதிமுக கேண்டிடேட்லாம் ரொம்ப சாதாரண கேண்டிடேட். அவங்களுக்கு அந்த அமைப்போட பலம் தான் அவங்களுக்கு முக்கியம், ரெட்டைலை சின்ன முக்கியம். அதை தாண்டி மக்கள் ஆதரவு இருக்கா இல்லையான்றது இனிமேல் இந்த எலெக்ஷனில் தான் தெரிய வரும் நமக்கு. ஆக்சுவலாக பாஜகவை பொறுத்த மட்டும் அவங்க மீடியா மூலமாக, சோஷியல் மீடியா மூலமாக ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்க. ஸோ இந்த முக்கியஸ்தரெல்லாம் போட்டி போடுற தொகுதியில் ஏதோ பாஜகவுக்கு பெரிய செல்வாக்கு இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்குறாங்க.
பட் அடிப்படையில் வந்து அது மாதிரி இல்லை ஆக்சுவலாக வந்து எல்லா பல தொகுதிகளில் வந்து ஒரு டஃப்பாக இருக்கிற மாதிரியான தோற்றம் தெரிஞ்சால் கூட இன்னும் வந்து வெற்றி வாய்ப்பு வந்து டிஎம்கேக்கு ஆதரவாக தான் இருக்குது. ரொம்ப சிம்பிள் அரித்மேட்டிக்கில் தான் இது போகுது ஆக்சுவலாக, வேறு எந்த கணக்குலையும் போகல. திமுகவுக்கு எதிரான வாக்கு 3ஆக பிரியுது ஆக்சுவலாக. அதனால் வந்து திமுக வந்து கட்சி பலம் இருக்குது, கூட்டணி பலம் இருக்குது, ஜாதி பலம் இருக்குது, பண பலம் இருக்குது, அதிகார பலம் இருக்குது, 5 பலத்தோடு இருக்காங்க. இதில் வந்து பாஜகவுக்கு கூட்டணி பலம் கிடையாது, கட்சி பலமும் கிடையாது. இது 2 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. இல்லை அவங்க இன்னும் அந்த அளவுக்கு வந்து அவங்க கட்சி பலம் இருந்தால் நேற்று சென்னையில் வந்து இவங்களோட ரோட் ஷோ ஏன் ஃபெயிலியர் ஆகுது ஆக்சுவலாக. இன்றைக்கி வேலூரில் ஏன் வந்து ரோட்டில் ஆள் இல்லாத ரோட்டில் பிரதமர் ஏன் கை காமிச்சிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு கட்சி பலம் கிடையாது. ஸோ இந்த மற்றபடி வந்து ஏடிஎம்கே வந்து ஒரு பொள்ளாச்சி தொகுதியில் கொஞ்சம் ஏடிஎம்கே கொஞ்சம் ஒரு காம்படிஷன் திமுகவுக்கு கொஞ்சம் டப் கொடுக்குறாங்க. மற்ற எந்த தொகுதியிலையும் யாருக்குமே டப் கொடுக்குற மாதிரி தெரியல. டிஎம்கே வந்து கம்ஃபர்டபுள் பொசிஷனில் பிகாஸ் ஆஃப் திஸ் அரித்மேட்டிக்ஸ், நான் சொன்ன அரித்மேட்டிக்ஸில் தான் இருக்குது. இவங்க வந்து கட்டமைக்கிறாங்க. பிரதமர் பல தடவை இங்கே வந்துட்டு போகிறது மூலமாக ஏதோ திமுகவுக்கு வந்து ஒரு பெரிய இது, பாஜகவுக்கு வந்து ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை இவங்க கட்டமைக்கிறாங்க. அது உண்மை நிலையை வந்து பிரதிபலிக்கிற ஒரு விஷயமா தெரியல. அது மீடியாக்களும் வந்து பிரதமர்ன்றதுனால வந்து பப்ளிசிட்டி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அதனால் நமக்கு அது பெருசாக ஏதோ பாஜக ஏதோ பெருசாக வந்துட்ட மாதிரி தெரியுது. நட்டா ரோட்டில் காற்று வாங்கி தானே போயிருந்தார், ராஜ்நாத் சிங் ரோட்டில் காற்று வாங்கி தானே நாமக்கல்லையும் நாகப்பட்டினத்துலையும் போயிருந்தார். அதனால் வந்து பிரதமர்ன்றதுனால கொஞ்சம் அந்த பப்ளிசிட்டி வந்து மீடியா கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கே தவிர மற்றபடி கிரவுண்ட் லெவலில் வந்து இல்லை. அதுதான் இன்றைக்கி வந்து வேலூரையும் காமிக்குது, நேற்று சென்னையில் இருந்ததையும் காமிக்குது. சென்னையில் வந்து வந்தவங்க பாதி பேர் பார்த்தீங்கன்னா நார்த் இண்டியன்ஸ் எல்லாமே, சோக்கார்பேட்டை. ஓகே, அங்கேருந்து கூட்டிட்டு வந்து நிக்க வச்சுட்டாங்க எல்லாரையுமே நார்த் இந்தியன்ஸ். என்னதான் நம்ம இப்படி சொன்னாலுமே சார், இப்போ வந்து பிரதமர் மோடி அவர்கள் இந்த கூட்டம் இல்லைன்னு சொல்றோம். ஜேபி நட்டா அவர்கள், ராஜ்நாத் சிங் ரொம்ப பிரமாதமான வெற்றி பெறுவதுலாம் சொல்ல வரல. அவங்க வெற்றி பெற லெவலில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு எதிரான ஒரு எண்ணம் கூட மக்கள்கிட்ட இருக்கலாம், பிரச்சாரம் மூலமாக இவங்கெல்லாம் கிளப்பி விட்டுருக்கலாம். ஆனால் அது இன்னும் தோக்குற அளவுக்கு வரல. ஏன்னா போன எலெக்ஷன்ஸில் அவங்க லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் 32 தொகுதியில் வெற்றி பெற்றாங்க. அதனால் இந்த வாட்டி வந்து அந்த வாக்கு வித்தியாசம் வேணால் குறையலாம், தொகுதி அப்படியே தக்க வைப்பாங்களா? வெற்றி அப்படியே தான் இருக்குது. வெற்றி வேணால் 1 லட்சம் இடத்துல வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இடத்துல 50,000 ஆகலாம், 5 லட்சம் பெற்ற இடத்துல 2 லட்சத்தில் வெற்றி பெறலாமே தவிர ரொம்ப தோக்குற அளவுக்கு அவங்களுக்கு இன்னும் ஆட்சிக்கு எதிர்மறையான எண்ணம் வந்து மக்கள்கிட்ட உருவாகலை. அந்த 39 ரெண்டாவது அட்வான்டேஜ் என்னென்னா பெண்களை மையப்படுத்தி நிறைய ஸ்கீம்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த டார்கெட்டட் ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள கரெக்டாக செட் பண்ணி அவங்கள டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. அதனால் ஒரு 1.5 கோடி பேர் அவங்க பெனிஃபிஷரிஸ் இருக்காங்க, பெண்கள் மட்டுமே. அதை அந்த குடும்பத்தில் 2 பேர் போட்டாலும் 3 கோடி ஓட்டு வாங்கலாம்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட் நீங்கள் போட்டாலுமே 2 கோடி ஓட்டை நாங்கள் வாங்குவோம், 2019 வாங்கின மாதிரி 2 கோடி 75 லட்சம் ஓட்டு நாங்கள் வாங்குவோன்றது திமுக பாயிண்ட்டாக இருக்குது. காரணம் அந்த பெண்களுடைய ஓட்டு டைவர்ட் ஆகிருக்கு ஆக்சுவலாக, டுவர்ட்ஸ் டிஎம்கே போயிருக்காங்க. இப்போ 39 தொகுதிகள், ஒரு தொகுதி தேனியை மட்டும் கடந்த முறை வந்து இழந்தாங்க. இப்போ அந்த வெற்றி வாய்ப்புங்க அது அப்படியே இருக்கு அப்படிங்கிறீங்களா, இல்லைன்னா ஒரு சில சீட்டுகள் வந்து பாஜக கிட்டே அதிமுக கிட்டே வேற யார்கிட்ட கை கொடு யாருக்கிட்டையும் போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்க. நான் சொல்கிறேன் இந்த அரித்மேட்டிக்ஸ்னால தான் போட்டுறது, அதாவது கடுமையாக இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்குறாங்க ஆக்சுவலாக. என்றைக்குமே ஒரு ஆளுங்கட்சி இப்போ மோடிக்கு எதிரான ஒரு இது இருக்குது, எண்ணம் தமிழ்நாட்டில் நிறையவே இருக்குது. ஆன்டி மோடி ஓட் பேங்க் தான் திமுகவுடைய பலமாகவே இருக்குது. ஸோ அந்த மோடிக்கு எதிரான ஓட் பேங்க் எங்கே இருக்குது, அது குறைஞ்ச மாதிரியே தெரியல. அது எந்த இடத்துலையுமே குறைஞ்ச மாதிரி தெரியல, அது இன்னும் ஏறின்னு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எலக்ட்ரல் பாண்ட்லாம் வந்த பிறகு இன்னும் நிறையா ஊழலை பற்றி நிறையா விஷயங்கள் தெரியவே இன்னும் நிறையா ஏறுது ஆக்சுவலாக. மக்கள் இன்றைக்கி தான் ரியலாக அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளமோ விலைவாசி உயர்வோ எல்லாத்தையும் உணர்றாங்க. தேர்தல் வரும்போது தான் இதை பற்றிலாம் பேசப்படுறது. இதெல்லாம் பேசும்போது மக்கள் இதை பற்றிலாம் பேசும்போது அவங்களுக்கு வந்து அன்றாட வாழ்க்கை பிரச்சனை, நீங்கள் ராமரை பற்றி பேசுங்க, சனாதனத்தை பற்றி பேசுங்க, எதை வேணால் பேசுங்க. நீங்கள் காங்கிரஸ் இந்துக்களுக்கு விரோதிலாம் இன்றைக்கி அதான் பேசியிருக்காரு வேலூர்லலாம், இந்துக்களுக்கு விரோதின்னு. காங்கிரஸ் என்றைக்காவது இந்துக்களுக்கு விரோதமாக பேசினாங்களா அவங்க? அதாவது சில விஷயங்கள் வந்து புராணங்கள் இருக்கிறதோ வேறு விஷயங்களும் பேசும்போது நீங்கள் அதை திசை திருப்பி காங்கிரஸுக்கு எதிராக நீங்கள் கொண்டு போகிறீங்களே தவிர, இன்விடேஷன் கொடுத்தோம் ராமர் கோயிலுக்கு வரல அதனால் இந்துக்களுக்கு எதிரினா நீங்கள் அரசியலுக்கு பயன்படுத்திங்கன்னா ஏன் மற்ற கட்சி வரணும்? மற்ற கட்சி ஏன் வரும்? நீங்கள் அரசியலுக்கு பயன்படுத்துகிறீங்க, நீங்கள் உங்களை ராமரோட உங்களை நீங்கள் முன்னிலைப்படுத்திக்கிறீங்க. ஆனால் நீங்கள் அதை அரசியலுக்காக யூஸ் பண்ணும்போது மற்ற கட்சி வரணும்னு என்ன அவசியம் இருக்குது? நீங்கள் போகிற அன்றைக்கி தான் ராமர் கோயிலுக்கு வரணும் ஏதாவது இருக்கா? நாங்கள் அடுத்த வாரம் கூட போவோம், அடுத்த வருஷம் கூட போவோம். அதெல்லாம் சொல்லி ஒரு பிரதமர் ஓட்டு கேட்குற அளவுக்கு போயிட்டாருன்னா அவருக்கு இப்போ வேறு எதுவும் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லையா? தெரியல. அப்போ 40 அவுட் ஆஃப் 40 தேனியும் விட்டதையும் எடுத்துருவாங்கன்னு எடுத்துக்கலாமா? 40 அவுட் ஆஃப் 40 இல்லை, மினிமம் 35 டிஎம்கே. ஒரு 4 தொகுதியில் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. தருமபுரி, தேனியோ இல்லை கோயம்புத்தூரோ கொஞ்சம் ஒரு மாதிரி இழுபறியாக இருக்குது. அது கொஞ்சம் வந்து இன்ஃபேவரபுளாக டிஎம்கேக்கு முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மினிமம் 35 டெஃபினட் டிஎம்கே. பொள்ளாச்சி தொகுதியில் என்ன பிரச்சனை சார்? ஏன்னா எல்லாருமே புதுமுக வேட்பாளர்களை தான் இறக்கியிருக்காங்க. அதில் என்ன டிஃபிகல்ட் இருக்க போகுது திமுகவுக்கு? பொள்ளாச்சியில் போன வாட்டி போட்ட திமுக வேட்பாளர் இந்த வாட்டி இல்லை. சண்முக சுந்தரம் தான் அங்கே இருந்தார், அவர் மாற்றிருக்காங்க, ஈஸ்வர் சாமியை போட்டிருக்காங்க. அவர் ஒரு கட்சிக்காரர் தான், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
பாயிண்ட் என்னென்னா, பொள்ளாச்சி வந்து ட்ரெடிஷ்னலாக ஒரு ஏடிஎம்கே பேஸ் உள்ள ஒரு தொகுதி. அங்கே வந்து பொள்ளாச்சி ஜெயராமன் நல்லா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அங்கே இருக்கார் அவர் முக்கியமாக. ஸோ அவர் அதுக்காக ஒர்க் பண்ணுறாரு. திமுக வந்து கடந்த காலங்களில் அங்கே வின் பண்ணியிருக்கு. மதிமுகவும் வின் பண்ணியிருக்கு, கூட்டணியில் திமுகவும் அங்கே வின் பண்ணியிருக்கு. பட் இந்த வாட்டி வந்து இந்த ரெட்டைலை சின்னம்ன்றது வந்து ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. ஆக்சுவலாக அது எல்லா தொகுதியிலையும் வந்து அட்வான்டேஜாக தான் இருக்கும். அங்கேயும் அட்வான்டேஜாக இருக்குது. ட்ரெடிஷ்னலாக கொஞ்சம் அதிமுக ஆதரவு கொஞ்சம் பொள்ளாச்சியில் அதிகமாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அங்கே இருக்குது. அதனால் வந்து டிஎம்கேக்கு ஒரு டஃப் கொடுப்பாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து திமுக தரப்புலேருந்து இருக்குது. அதனால் வந்து பொள்ளாச்சியை வந்து அவங்க ஸ்பெஷலாக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. பொள்ளாச்சி மட்டும் இல்லை, இதெல்லாம் வந்து எதுக்கு சொல்ல வந்தேன்னா, மற்ற தொகுதிகள் நான் சொன்னதெல்லாம் பாஜக வந்து ஒரு விஐபியை போட்டுட்டு நமக்கும் அவங்களுக்கும் திமுகவுக்குன்ற போட்டியை வந்து அந்த இமேஜை கிளப்புறாங்க. பட் இது வந்து எந்த விதமான ஒரு லோ ப்ரொஃபைல் கேண்டிடேட் தான் இருக்காங்க. பட் ஆனால் போட்டி வந்து இந்த கட்சி சம்மந்தப்பட்ட ஒரு போட்டியாக மாறிடுது. கட்சியோட செல்வாக்கு சம்மந்தப்பட்ட ஒரு போட்டியாக மாறி இருக்கு ஆக்சுவலாக. அதனால தான் நான் சொல்லணும் ஆக்சுவலாக. திமுக வந்து பெண்களுக்கான ஸ்கீம்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. அதனால பெண்களுடைய ஓட்டை கவரக்கூடிய வகையில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றீங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பாஜக அவங்களுடைய பரப்புரையில் முக்கியமான விஷயமாவே திமுக பெண்களை சரியான முறையில் வழிநடத்துறது கிடையாது, சரியாக ட்ரீட் பண்ண மாட்டாங்க. ஏன் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களையே வந்து எவ்வளோ மோசமாக ட்ரீட் பண்ணாங்க, என்ன மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பேசுனாங்கிறது உங்களுக்கு தெரியும்னு பிரதமர் மோடி அவருடைய பரப்புரையில் சொல்றாரு. அப்போ இதெல்லாம் பெண்களுக்கு வந்து அப்படியே திரும்பாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, கடந்த கால அரசியலில் வந்து ஜெயலலிதாவை பற்றின விமர்சனங்கள்லாம் நிறையா திமுக வச்சுருக்கக்கூடும், நம்ம மறுக்கலை. ஜெயலலிதாவும் திமுகவை பற்றி நிறையா விமர்சனங்கள்லாம் வச்சுருக்காங்க. பட் ஆனால் அதை பிரதமர் சொல்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது அவருக்கு? இன் வாட் வே இஸ் டெல்லிங் திஸ்? அவர் என்ன ஜெயலலிதா என்ன பாஜகவில் இருந்தாங்களா? எதுக்காக அவர் சொல்கிறாரு? அது இன்னொரு கட்சியோட தலைவருங்க. இன்னொரு கட்சியோட தலைவராக இருந்து மறைஞ்சார். அந்த தலைவர் கீழே ஒரு கட்சி இன்னும் இருந்திருக்கு. அந்த தலைவரை கொண்டாடுறதுக்கு 2-3 பிரிவாக அந்த கட்சி வேறு இருக்குது. நீங்கள் அந்த கூட்டணியில் கூட இல்லை அந்த கட்சி. அந்த கட்சியை பற்றி ஏன் பேசுகிறீங்க? ஓபிஎஸ்ஸை வந்து ஒரு இன்ஸ்டியூஷனாக கருத முடியாது. ஹீ கேனாட் பி கன்சிடர்ட் அஸ் அன் இன்ஸ்டியூஷன். உங்கள் கூட ஒரு கூட்டணியில் இருக்கிறதுனால தினகரனை வந்து அவர் ஒரு கட்சி வச்சுருக்காரு, அவர் ஜெயலலிதா தலைவராக எடுத்துருக்கார். பட் பாஜகவுக்கு என்ன இது இருக்குது? லோக்கல் ஸ்டாண்டி அவருக்கு என்ன அடிப்படை இருக்குது ஜெயலலிதாவை பற்றி பேசுகிறதுக்கு? உங்களுக்கு என்ன அறிக்கை? எடப்பாடி அந்த ஓட்டை வாங்கி போயிட போகிறார், அவர் கட்சியை அவர் வச்சுருக்காரு, அதனால் நீங்கள் பேசுகிறீங்களா? நீங்கள் அது மாதிரி பேசுகிறது தவறு. பிரதமர் மாதிரி இருக்கிறவங்கலாம் ஜெயலலிதா வந்து ஒரு பொதுவான தலைவர் அப்படின்லாம் நீங்கள் அந்த ஆஸ்பெக்ட்டுக்கே போக வேண்டாம். இங்கே பொதுவான தலைவர்னு அவங்க நீங்கள் எடுத்துக்க ஆஸ் லாங் அஸ் திமுக அதிமுக என்கிற கட்சிகள் இங்கே தனியாக இருக்கிற வரையும் ஜெயலலிதா வந்து தமிழ்நாட்டுக்கு பொதுவான தலைவராக மாறத்துக்கான வாய்ப்பே கிடையாது. ரெண்டுமே நேர் எதிரெதிரான ஒரு விஷயங்கள், துருவங்களாக இருந்தாங்க. திமுக என்கிற கட்சியும், திமுக வந்து தீய சக்தின்றது ஜெயலலிதாவுடைய இது, ஜெயலலிதா வந்து ஊழல்வாதின்றது திமுகவுடைய பாயிண்ட்டு. அப்போ ஜெயலலிதா வந்து இந்த கீழ்கோர்ட்டில் தண்டிக்கப்பட்டாங்க, ஹைகோர்ட்டில் விடுவிக்கப்பட்டாங்க, உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு போகிறதுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. அவங்க இறந்து போயிட்டாங்கன்றதுனால அவங்களுக்கு எதுவும் இல்லை, விடுவிக்கப்பட்டாங்க. இறந்து போயிட்டவங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியாது. அவங்க கூட அந்த 3 பேர் தண்டனை இருந்தாங்க, அனுபவிச்சாங்க. அப்போ என்ன அர்த்தம்? ஜெயலலிதாவும் வந்து தண்டனைக்குரியவர், பட் இறந்து போயிட்டாங்க. அப்போ ஒரு பிரதமர் வந்து நான் இறந்து போயிட்டவங்களை பற்றி நம்ம ரொம்ப அதிகமாக பேச வேண்டாம்னு பார்க்குறேன். ஏன்னா பிரதமர் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாரு. இன்னொரு கட்சியோட ஒரு தலைவி, அதுக்கு கீழே ஒரு தொண்டர்கள் இருக்காங்க. அந்த தொண்டர்கள் இருக்கிற ஒரு கட்சி தலைவியை பற்றி நீங்கள் பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தார்மீக ரீதியான உரிமை இருக்குது? எடப்பாடி உங்கள் கூட கூட்டணியில் இல்லை, ஒரு வேறு கூட்டணியில் இருக்காருன்னா அப்போ அவங்க அந்த அம்மா பேரை சொன்னால் அவங்களுக்கு அதிமுககாரங்களும் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? சரி, நீங்கள் காந்தி பேரை சொல்கிற மாதிரிலாம் சொல்ல முடியாதுங்க. நீங்கள் வந்து நேதாஜி போஸ் பேரை சொல்கிற மாதிரிலாம் ஜெயலலிதா பேரை சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் உயிரோட்டமாக 2 தனி மோடியா லேடியான்னு கேட்டவங்க தான் கடைசியாக. அவங்க வந்து உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் அவங்க வீட்டில் போய் சாப்பாடுலாம் லஞ்ச் சாப்பிட்டுருக்கலாம், எல்லாம் பண்ணியிருக்கலாம். பட் அல்டிமேட்டாக அவங்கள எதிர்த்து அவங்க கலங்க பண்ணிட்டாங்கல்ல. 2014 தேர்தலில் அவங்க ஒரு வார்த்தை மோடியா லேடியான்னு வச்சாங்க இல்லையா? அதனால் நீங்கள் ஜெயலலிதா பேரை வந்து மற்ற கட்சிக்காரங்க யூஸ் பண்ணுறது வந்து சரியில்லை. இட் இஸ் நாட் அ குட் சைன் ஆக்சுவலி. இப்போது அண்ணா பேரை வந்து அண்ணா பேரில் கட்சி வச்சிருக்கிறதுனால அண்ணா பேரை யூஸ் பண்ணுறாங்க, திமுகவும் யூஸ் பண்ணுறாங்க, அதிமுகவும் யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டுமே திராவிட இயக்கத்திலேருந்து வந்த கட்சிகள் ஆக்சுவலாக, அதனால் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இப்போது திருநாவுக்கரசு நிறையா தனி கட்சி வச்சுருந்தா அவர் ஜெயலலிதா பேரை யூஸ் பண்ணுவார். அந்த கட்சியிலேருந்து மெயின் கட்சியிலேருந்து பிரிஞ்சு வந்தவங்க ஜெயலலிதா பேரையோ அண்ணா பேரையோ எம்ஜிஆர் பேரையோ, அது அதிமுகலேருந்து பிரிஞ்சு போனால் எம்ஜிஆர் பேரையோ அண்ணா பேரையோ பெரியார் பேரையோ யூஸ் பண்ணுறாங்க. திமுகலேருந்து பிரிஞ்சு போனால் எம்ஜிஆர் விட்டுட்டு மற்றவங்கள படத்தெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் எந்த கட்சியிலேருந்து நீங்கள் பாஜக தனி ஒரு கட்சியாக இருக்கீங்க. உங்களுக்குன்னு ஆதர்சமான லீடர்ஸ்லாம் ஷியாமா பிரசாத் முகர்ஜி, தீனதயாள் உபாத்யாயா, வாஜ்பாய் போன்றவரெல்லாம்
அத்வானி போன்றவர்கள்லாம் இருக்காங்க. அவங்க பேரை யூஸ் பண்ணுங்கள். இறந்து போனவங்களும் இருக்காங்க, உயிரோடு இருக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்க பேரை யூஸ் பண்ணி கேளுங்க தமிழ்நாட்டில். ஏன்னா கேட்டால் உங்களுக்கு ஒரு ஓட்டும் கிடைக்காது. அதனால் ஜெயலலிதா பேரை நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா லாஸ்ட் எலெக்ஷனில் நீங்கள் வந்து எம்ஜிஆர் படத்தை போட்டு தானே ஓட்டே கேட்டீங்க 2019. உங்கள் படத்தை எடுத்துகிட்டு எம்ஜிஆர் படத்தை போட்டாங்க. ஆக்சுவலாக பல தொகுதிகளில் எம்ஜிஆர் படத்தை போட்டு ஓட்டு கேட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து தார்மீக ரீதியில் ஜெயலலிதா பேரை பயன்படுத்துறதுக்கோ எம்ஜிஆர் பேரை பயன்படுத்துறதுக்கோ உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. எம்ஜிஆரை விஜயகாந்தை கருப்பு எம்ஜிஆர்னு அந்த கட்சிக்காரங்க சொன்னதுக்கு ஜெயலலிதா கொதித்து எழுந்துட்டாங்க. ஆமாங்க, கொதித்து எழுந்துட்டாங்கங்க. விஜயகாந்தை கருப்பு எம்ஜிஆர்னு அந்த கட்சிக்காரங்க புகழ்ந்தாங்க. எலெக்ஷனில் மதுரையிலலாம் பிரச்சாரம் பண்ணாங்க. ஜெயலலிதா லெஃப்ட் அண்ட் ரைட் கொடுத்துட்டாங்க விஜயகாந்துக்கு. எப்படி நீ எம்ஜிஆர் பேரை பயன்படுத்தலான்ட்டு. அதுதான் வந்து உண்மையிலேயே இவங்க சொரணம் இல்லாத இருக்காங்க பழனிசாமிலாம். இல்லை சார், எடப்பாடி பழனிசாமிகிட்ட அஃபீஷியலாக அவருடைய சின்னமும் சரி, அந்த கொடியும் சரி எடப்பாடி பழனிசாமிகிட்ட இருக்குது, பொதுச் செயலாளராக இருக்காரு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் தலைவர்கள் நல்லவர்கள், நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க, பாராட்டுறாங்க, பாராட்டிட்டு போட்டுமேங்கிறார். அவரே தாங்க சொன்னார் பிரதமர். அதிமுகவோட கூட்டணியில் இல்லைன்னு உங்களுக்கு வருத்தமானு கேள்வி கேட்குறாங்க. எங்களுக்கு வருத்தம் இல்லைங்க. பிரதமர் சொல்கிறார், ஜெயலலிதாவின் கனவை சிதைத்த பாவம் அவர்களுக்கு தான் சேருன்றார். யாருக்கு? எடப்பாடிக்கு தான் சேருன்றார். கூட்டணியில் சேரலன்றதுக்காக. அதுக்கும் இந்த எடப்பாடி வாய மூடின்னு இருக்கார். நான் சொல்ல வரது பாருங்கள். அதாவது நீங்கள் தலைவர்கள் பேரை யூஸ் பண்ணுறீங்கன்னா அது வந்து திராவிட இயக்கங்களில் வந்த தலைவர்கள் பேரை அந்த கட்சிகள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் திராவிட இயக்கத்துக்கு சம்மந்தப்படாத ஒரு கட்சி, நீங்கள் திராவிட கட்சிகளையே குறை சொல்கிற ஒரு இயக்கமாக நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் எப்படி ஜெயலலிதா பேரை பயன்படுத்துகிறீங்க? எப்படி பயன்படுத்த முடியும்? நீங்கள் அது வந்து அதர்மமான ஒரு விஷயம் மட்டும் இல்லை, தார்மீக ரீதியில் உங்களுக்கு உரிமையே கிடையாது. நீங்கள் மோசமான எண்ணத்தில் பயன்படுத்துகிறீங்க. மோசமான எண்ணம்னா ஓட்டு வாங்குகிற எண்ணத்தில் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. அது ரொம்ப தவறான ஒரு அணுகுமுறை. அதை பார்த்துட்டு எடப்பாடி சும்மா இருக்கக்கூடாதுங்க. எடப்பாடிக்கு உண்மையிலேயே வந்து அந்த ஜெயலலிதா மேலே பற்று இருந்தால், பாசம் இருந்தால், அந்த ஜெயலலிதாவால் வளர்க்கப்பட்டவராக இருந்தால் அவர் சொல்லணும். ஏன் நீங்கள் ஜெயலலிதா பேரை பயன்படுத்துகிறீங்க? உங்களுக்கும் ஜெயலலிதாக்கும் நாங்கள் உங்கள் கூட்டணியிலையும் இல்லை, நீங்கள் ஏன் பயன்படுத்துகிறீங்க? ஓபிஎஸ் இருக்கார் பயன்படுத்துகிறாங்க. ஓபிஎஸ் ஒரு இன்ஸ்டியூஷன் கிடையாது, தனி மனிதனாக தான் இருக்கார். அவர் கட்சி எதுவும் கிடையாது. தினகரன் வேறு ஒரு கட்சி வச்சுருக்கார். அவர் வந்து இங்கே வந்திருக்கார். அது நீங்கள் ஜெயலலிதா பேரை பயன்படுத்துறதுனா இந்த எடப்பாடி அப்ஜெக்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லை, ஜெயலலிதா பேரை பயன்படுத்துகிற அளவுக்கு, பிரதமர் பயன்படுத்துகிற அளவுக்கு ஜெயலலிதா வந்து காமனான ஒரு பொதுவான தலைவராக எமர்ஜ் ஆகலை. இங்கே அரசாங்கம் திமுக அதிமுக என்ற கட்சி இருக்கிறையும் இது வந்து ஒரு அரசியல் ரீதியான ஒரு தலைவராக தான் வந்து ஜெயலலிதாவை பார்க்குறாங்களே தவிர பொதுவான தலைவராக பார்க்கறதுக்கான அவசியம் இங்கே வரல. ரெண்டாவது வந்து ஜெயலலிதா மேலே இருக்கிற ஊழல் குற்றச்சாட்டு அவங்க இறந்து போனதுனால விடுவிக்கப்பட்டாங்களே தவிர அந்த கேஸ் அப்படியே தான் இருக்குது. இப்படிலாம் இருக்கும்போது ஒரு பிரதமர் எப்படி ஜெயலலிதா பேரை யூஸ் பண்ணலாம்? பக்கா அரசியலுங்க. அதாவது வந்து ஒரு பிரதமர் லெவலில் இருக்கிற இந்த மாதிரி ஒரு கீழ் இறங்கி அரசியல் பண்ணவே கூடாது. இல்லை, பிரதமரை வந்து திமுக தொடர்ந்து விமர்சிக்கல. இல்லை, நான் சொல்கிறது பெண்களை விமர்சிக்கிறதுன்றது வந்து நீங்கள் பெண்களுக்கு பெரிய மதிப்பு கொடுத்துட்டீங்களா? பிரிஜ்போர்ன் சிங்னு ஒருத்தர் ரெஸ்லிங் அசோசியேஷன் தலைவர், அந்த பிரிஜ்போர்ன் அவர் எம்பியாக இருக்கார். அவரை கண்டிச்சிங்களா நீங்கள்? எத்தனை அந்த மல்யுத்த வீராங்கனைகள் மெடலை தூக்கி ரோட்டில் போட்டு உங்களை திட்டிட்டு போனாங்க, உங்கள் கவர்மெண்ட்டை, பாஜக கவர்மெண்ட்டை திட்டிட்டு போனாங்க. பாலியல் ரீதியாக அவங்க துன்புறுத்தப்பட்டாங்க. நீங்கள் என்ன நடவடிக்கை அந்த பிரிஜ்பூஷன் மேலே எடுத்தீங்க? அவரை கட்சியிலேருந்து விலக்கினீங்களா? நீங்கள் ஒன்றுமே பண்ணலையே. நீங்கள் எத்தனை பாலியல் ரீதியான புகார்களில் பாஜகவோட பிரமுகர்கள் மாட்டிகிட்டு இருக்காங்க. ஏன் அவங்க உன்னாவுன்னு ஒரு இடத்துல உத்தரப்பிரதேசில் அந்த குல்தீப் சிங்னு அந்த பாஜக எம்எல்ஏ என்ன பண்ணார்? ஒரு பெண்ணை பாலியல் ரீதியாக என்ன பண்ணார்? அவங்க அப்பா ஆக்சிடெண்ட்டில் எப்படி இறந்து போனார்? அவங்க அம்மா எப்படி இறந்து போனாங்க? ஏன் அப்புறம் ஹத்ராஸில் என்ன பண்ணீங்க? ஒரு பொண்ணை எரிச்சிங்களே, அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது, எரிச்சிங்களே, எப்படி என்ன பண்ணீங்க? நீங்களாம் பெண்களை பற்றி எப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது ஆக்சுவலாக? அதே மாதிரி பிரதமர் நரேந்திர மோடி மேலே தொடர்ந்து திமுக வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, எளிமையானவர்ங்கிறது காட்டுகிறார். ஆனால் தொடர்ந்து அவர் இப்போ வெளிநாடு பயணமாக இருக்கட்டும், உடைகளுக்கு வந்து கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு மேட்டுப்பாளையம் வந்த பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இவ்வளவு அழகான தேயிலை தோட்டங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பார்க்கும்போது ஒரு டீ கடைக்காரனா நான் வந்து மகிழ்ச்சி அடைகிறேங்கிறேன். அப்போ அவர் பழைய காலத்தை மறக்கல, அவரும் எளிமையானவனு ஏன் ஏற்றுக்க மறுக்கிறோம்? தெரியல, அவர் எந்த ஸ்டேஷனில் டிவி போட்டிருந்தாரு தெரியல. அந்த ஸ்டேஷனே அந்த காலத்தில் இல்லைன்னு பிரகாஷ் ராஜ் சொல்லியிருக்காரு. இன்றைக்கி அவர் ஏதோ ஆராய்ச்சி பார்த்துட்டு சொல்கிறார், அந்த மாதிரி ஸ்டேஷனே இப்போ வரலைங்கன்றாரு. அவர் எந்த ஸ்டேஷனில் ஏதோ ஸ்டேஷனில் இந்த டீ கடை வச்சுருந்ததாக சொல்கிறாங்க. அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியாது. பிரதமர் என்ன படித்தாருன்னே நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு உரிமை இல்லாத இருக்கோம். நம்ம அதை பற்றி ஆர்டிஐயில் கேட்டால் எந்த விதமான பதிலும் வரமாட்டேங்குது. பிரதமரோட மேரேஜ் ஸ்டேட்டஸ் என்னன்னு கேட்டால் அதுவும் வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு விதமாக இருக்குது ஆக்சுவலாக. அதை பற்றி எந்த விதமான தகவலும் உண்மையான டிக்ளரேஷனில் பிரதமரே கொடுக்க மாட்டேங்கிறார். இந்த மாதிரிலாம் பிரதமரை பற்றி விஷயங்கள் இருக்கும். இதெல்லாம் சொன்னால் தனிப்பட்ட முறையில் இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இவர் வந்து அந்த ஒரு சிம்பத்தி ஃபேக்டர் க்ரியேட் பண்ணுறாரு பார்த்தீங்களா, தான் ஒரு டீ கடைக்காரன்ற விஷயத்தில். அப்போது எது உண்மை எது பொய்ன்னு நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்குது.
நான் எத்தனை வயசில் வந்தேன், நான் வீட்டை விட்டு வெளில வந்துட்டேன், 17 வயசில் வெளில வந்துட்டேன்றார், அப்புறம் 21 வயசில் கல்யாணம் ஆச்சுன்றார். பல விஷயங்கள் வந்து முன்னுக்கு பின் முரணாக பல விஷயங்கள் இருக்குது. பட் எல்லாமே பர்சனலாக இருக்குது. ரொம்ப நம்ம பர்சனலாக போக வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை ஒரு சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறதுக்காக நீங்கள் சொல்கிற விஷயங்கள் வந்து கடைசியில் வந்து உங்களுக்கே அது முரணாக போயிடுது. உங்களோட லேட்டஸ்ட் ஸ்டாண்ட், நீங்கள் பின்னாடி எடுக்கிற ஸ்டாண்டோ இல்லை பின்னாடி வர விஷயங்களை வச்சு பார்க்கும்போது நீங்கள் முன்னாடி சொன்ன விஷயங்கள்லாம் தவறோ அப்படின்ற எண்ணம் நமக்கு தோணுது. சிம்பத்திக்காக இதெல்லாம் சொல்கிறார். அதுக்கு மேட்டுப்பாளையத்தில் வந்து அவர் வந்து பார்த்தாரு, டீ கார்டன்ஸ்லாம் பார்த்தாருன்னா அது அவர் சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் சொல்கிறாருன்றது நமக்கு. ஏன்னா ரொம்ப பர்சனலாக வந்து இது ஒரு பிரதமர் வந்து அவர் சில விஷயங்கள் சொல்கிறார். கடந்த காலத்தை பார்க்கும்போது அவர் சொன்ன விஷயங்கள் பலது முரண்பாடாக இருக்குது. அவரோட மெரிட்டல் ஸ்டேட்டஸ் ஆகட்டும், அவர் டிக்ளரேஷன் கொடுத்ததாகட்டும், அவர் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களாகட்டும், எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. அதனால் வந்து அவருக்கு தேர்தலில் வந்து ஓட்டு வாங்கணுன்ற எண்ணத்தில் இறங்கிட்டார். அவர் நல்ல அரசியல்வாதி. ஸோ எதை வேணால் சொல்லி ஓட்டு வாங்கணுன்ற ஒரு எண்ணத்தில் இறங்கிட்டார். அவ்வளோதான் நம்ம பார்க்க முடியும் ஆக்சுவலாக. சாதாரண குடும்பத்துல இருந்து வந்த அண்ணாமலை கேள்வி கேட்கறதுனால தான் திமுகவுக்கு பிடிக்கல, இவ்வளவு கோபப்படுறாங்கன்னு சொல்றாரு. அதனாலயா இருக்குமா உண்மையாவே? அதாவது அரசியல் பின்புலம் இல்ல, சாதாரண குடும்பத்துல இருந்து வந்தாரு, அதனாலதான் இவ்வளவு கோவம் அண்ணாமலை கேட்கறதுக்குலாம் உங்களுக்கு வந்து பிடிக்கல, அண்ணாமலை கேள்வி கேட்கறதே திமுகவுக்கு பிடிக்கல அப்படிங்கிறாரு. கரெக்ட். 76 ஏக்கர் இருக்கிற ஒரு சாதாரண குடும்பம் தான். அண்ணாமலைக்கு 76 ஏக்கர் இருக்கிறதானே டிக்ளரேஷன் சொல்லியிருக்காரு. ரொம்ப சாதாரண குடும்பத்துலேயே வந்திருக்காரு. தகரப்பட்டி எட்டுன்னு வந்து என்னாரு, அந்த காலத்தில் பல பேர் தகரப்பட்டி தான் வீட்டில் வச்சுருந்தாங்க. அந்த காலத்தில் லேட்டஸ்டான பெட்டிலாம் வரல, எல்லாருமே தகரப்பட்டி தான் எடுத்துன்னு போயிருந்தாங்க. இதுவும் அனுதாபத்தை கலப்புற ஒரு விஷயந்தான். அண்ணாமலை என்ன சாதாரண இதுவா? அவரும் வந்து வசதியானவர் தாங்க. ஒரு கிராமத்தில் வந்து இவ்வளோ ஏக்கர் நிலத்தை வச்சுட்டு ஆட்டு பண்ணை, கோழி பண்ணை எல்லாம் வச்சுட்டு நல்லா தான் இருந்திருக்காங்க. அவரும் கிராமத்துலேருந்து வந்து போய் படித்தார் அப்படின்றத சாதாரண குடும்பம் கிடையாது. அவங்களும் வசதியான குடும்பத்துலேருந்து தான் வந்திருக்காங்க. அவர் படித்து முன்னுக்கு வந்தார்ன்றது சந்தோஷமான விஷயம். அவர் வந்து சொல்கிற விஷயம் வந்து நியாயமான விஷயம், நல்ல விஷயமா இருந்தால் எல்லோரும் எடுத்துப்பாங்க. அவர் வாயை திறந்தா வந்து அடிச்சு விட்றாரு அவர் பாட்டுக்கு. சிங்கே ராமச்சந்திரன் வந்து கோட்டாவில் வந்தாருன்றாரு. அவர் சொல்கிறாரு எங்கள் அப்பா இறந்து போது எனக்கு 11 வயசு தான்றாரு. அதை இவர் மன்னிப்பே கேட்க மாட்டேன்றார். நான்லாம் கோட்டாலே வரலேன்றாரு. அடுத்த நாள் லிஸ்ட் வருது, ஐபிஎஸ்சில் ஓபிசி கோட்டாவில் இவர் வந்திருக்காருன்னு வெளியில் வருது. எதோ வாயை திறந்தாலும் போய் டிஎம்கே ஃபைல்ஸ்னு விட்டார். எதை பற்றியும் யாரும் அது ஒரு பெரிய இம்பேக்டாக இங்கே க்ரியேட் பண்ணலை. பல விஷயங்கள் அவர் எடுத்த பல விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஏதோ பெருசாக அவுட் ஆஃப் தி பாக்ஸில் போய் பேசுகிற மாதிரி பேசுகிறாரே தவிர பலது வந்து ரொம்ப அவுட் ஆஃப் கான்டாக்ட்ஸ்லையும் ரொம்ப அபத்தமாகவும் பேசுகிறாரு. அவர் என்ன நினச்சிட்ருக்காரு, இந்த மாதிரிலாம் அவுட் ஆஃப் த பாக்ஸில் பேசினா மீடியா நம்மளை பற்றி ரொம்ப பெருசாக போடும், நம்ம வந்து ஒரு நெகட்டிவான ஒரு எதிர்மறையான பப்ளிசிட்டிக்கு தன்னை உள்ளாக்கிட்டு இருக்கார். அது வந்து மோடி வந்து புகழறார், அவரோட மாநில தலைவர் அவர் புகழறார். பட் நம்ம தமிழ்நாட்டில் அவருடைய பாலிடிக்ஸை பார்த்துன்னு தானே இருக்கோம். எதிர்மறையான விஷயங்களை பேசி பிரபலமானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது அண்ணாமலை தான். அவர் வந்து இந்த மாதிரி எதிர்மறையாக நீங்கள் பேசி பிரபலமாகிறது வந்து ரொம்ப நாள் உங்களுக்கு அரசியலில் கை கொடுக்காது. ஒரு கட்டத்தில் நீங்கள் நான் ரொம்ப எளிமையானவன் அப்படிலாம் இப்போ நான் சொன்னேன், நீங்கள் 76 ஏக்கர் வச்சுருக்கணும் எளிமையானவரா சொல்லுங்கள். அதுவும் கரூர் பக்கத்தில் எளிமையான 76 ஏக்கர்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. உங்களுக்கு வந்து நிச்சயமாக விவசாயம் மூலமாக இப்போ நல்ல வருமானம் கிடச்சிருக்கும். அப்புறம் நீங்கள் எளிமையானவரா? எந்த விதத்தில் எளிமையானவர்? ஐபிஎஸ் படிச்சிங்க, முன்னுக்கு வந்தீங்க, கிராமத்துலேருந்து வந்தீங்க, அதெல்லாம் ஒத்துக்கிறோம் நம்ம. ஆனால் நீங்கள் பேசுகிறதெல்லாம் கரெக்டாக இருக்கா? எல்லாம் எதிர்மறையாக பேசுகிறீங்க, அதன் மூலமாக ஒரு பப்ளிசிட்டி வாங்குறீங்க. ஸோ உங்கள் பார்வையில் வந்து ஏதோ தமிழ்நாட்டில் கட்சி வளர்ந்துருக்குன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு போகிறீங்க. அது உண்மையிலே வளர்ந்துருக்கா இல்லையான்றது வரப்போகிற எலெக்ஷனில் தான் தெரியும். எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. என்னன்னா, சேலம் பக்கத்துல வந்து கால்நடை பூங்கா 1000 கோடியில 1000 ஏக்கர்ல நாங்க ஏற்படுத்தி வச்சிருக்கோம். அப்படி ஏன்னா அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் போகும்போது அங்க கால்நடை பூங்கா பார்த்தாங்க. ஒரு மாடு ஒரு நாளைக்கு 65 லிட்டர் வந்து பால் கறக்குது. அதுக்காக நம்ம இங்க வந்து பிரத்யேகமா எல்லாமே தயாரிச்சோம். ஆராய்ச்சி கூட முதற்கொண்டு 1000 ஏக்கர்ல 1000 கோடிக்கு தயார் பண்ணி வச்சிருக்கோம். அங்கேருந்து மாடு கொண்டு வந்து நம்மளோட கலப்பின மாடா தயாரிச்சு ஒரு நாளைக்கு 40 லிட்டர் வந்து கிடைக்கிற மாதிரி ஒரு மாட்டுக்கு தயார்படுத்தலாம். ஆனா எதுக்காக தெரியல, இந்த முதல்வர் வந்து திறக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. எதுக்காக திறந்து இந்த மாதிரி பண்ணலாம்ல? சரி, இது கவர்மெண்ட் தான் பதில் சொல்லணும் உண்மையிலேயே. ஆனால் அங்கே வந்து பெரிய கால்நடை பூங்கா வந்து அந்த சென்னை சேலம் ரோட்டில் அந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. ஆத்தூர் கிட்ட கொஞ்சம் முன்னாடி வந்து பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல வரல. பட் ஆனால் வந்து ஏன் வந்து திறக்கலைன்னா அது ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்குது. அது ஆக்சுவலாக அது வந்து இவர் சொல்கிற விஷயம் வந்து ஏன் திறக்கலை என்ன ஏதுன்றது இந்த இங்கே இருக்கிற திமுக கவர்மெண்ட் தான் பதில் சொல்லணும். அது ஏன் திறக்கலைன்றதுக்கான காரணம். அது திறக்கலைன்னா வந்து என்ன காரணம்னு தெளிவாக வெளியில் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. அவர் சொல்ல குற்றச்சாட்டு உண்மையாக இருந்தால் கவர்மெண்ட் கண்டிப்பாக கவனிக்கணும். ஆக்சுவலாக இப்படி முதல்வர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களையோ அண்ணாமலை அவர்களையோ இப்படி எதிர்கட்சிகளே குற்றச்சாட்டு மக்கள் பிரச்சனை இது மாதிரி எடப்பாடி பழனிசாமி இது மாதிரி நாங்கள் கட்டணும், இவ்வளோ கோடியில் இருக்குது, விவசாயிகளுக்கோ பால் உற்பத்தியாளர்களுக்கோ இவ்வளோ பயன்படும், ஆனால் அவங்க திறக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு மக்கள் பிரச்சனைகளை முன்வைக்கும் போது பிரச்சாரத்தில் யார் நல்லபடியாக முந்தி போகிறதா நீங்கள் நினைக்கிறீங்க?
இல்லை பிரச்சாரத்தில் முந்தி போகிறதுன்றதுங்க, செக்ரட்டரியேட் கட்டினார் கருணாநிதி, நீங்கள் என்ன பண்ணீங்க, அது ஆஸ்பத்திரியான மாற்றினீங்க. நீங்கள் அதான் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஜெயலலிதா இருந்தபோது அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணினாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியே அண்ணா லைப்ரரியே மாற்ற பார்த்தாங்க சில்ட்ரன் ஹாஸ்பிட்டலாக. நல்ல வேளை கோர்ட்டில் கேஸை போட்டு அதை நிறுத்தி வச்சாங்க. இல்லாட்டி அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணா லைப்ரரி சில்ட்ரன் ஹாஸ்பிட்டலாக மாற்றிருப்பாங்க. அதை எப்படி செக்ரட்டரியேட்டை மாற்றினாங்களோ அதே மாதிரி மாற்றிருப்பாங்க. இங்கே பர்டிகுலராக வந்து மக்கள் பிரச்சனைகளை எவ்வளோ பிரச்சனைகளை எடுத்துட்டார். மக்கள் பிரச்சனைகளை நான் கேட்குறேன், இன்னி வரையும் வந்து 8 மாவட்டத்துக்கு வந்து புயல் நிவாரணம் 1 பைசா கொடுக்கல. குழு வந்து பார்த்துட்டு போய் 3 மாதம் ஆச்சு. ஒரு வார்த்தை எடப்பாடி அதை பற்றி பேசியிருக்காரா? எங்கேயாவது பேசியிருக்காரா சொல்லுங்கள். நீங்கள் திமுக குரல் கொடுக்கு 1 பைசா கொடுக்கலன்ட்டு ஏதாவது நீங்கள் 1 பைசா கொடுக்கல நீங்கள் ஏதாவது பேசியிருக்கீங்களா? இதுவரையும் பேசினதே இல்லையா? ஏன் பேசினது இல்லை? இந்திய எதிர்ப்பு வந்து பிஞ்சு போன செருப்புன்னார் அண்ணாமலை. நீங்கள் அதை பற்றி ஏதாவது பேசினீங்களா? நீங்கள் எதுவுமே பேசவே இல்லையா? ஏன் பேசவே இல்லை? தமிழுக்கு வந்து ரொம்ப கொஞ்சமாக நிதி ஒதுக்கியிருக்காங்க, சான்ஸ்கிரிட்டுக்கு அதிகமாக ஒதுக்கியிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் ஏதாவது பேசுனீங்களா? எதுவுமே பேசவே இல்லை. நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை பற்றி என்ன பேசுகிறீங்க? உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன அதில்? ஆக்சுவலாக வந்து ஏதாவது சொல்கிறீங்களா? நீங்கள் நீட்டு விஷயத்தை வந்து ஏதாவது நீங்கள் நீட்டுக்கு வந்து மசோதா வந்து மேலே பெண்டிங்காக இருக்குது, நீங்களும் சேர்ந்து தான் அதை ஓகே பண்ணீங்க. அது மத்திய அரசில் எங்கேயோ இடத்துல பெண்டிங்காக இருக்குது. அதுக்கே நீங்கள் குரல் கொடுக்க மாட்டேன்றீங்க. இங்கே கவர்னர் இவ்வளோ தூரம் இந்த ஆட்சிக்கு தடையை போட்டுருக்காரு, நீங்கள் ஏன் வாய முடியும் பேசாமல் இருக்கீங்க? ஒரு எதிர்க்கட்சி தலைவர் தானே, மக்கள் நன்மைக்காக நீங்கள் குரல் கொடுக்குறீங்கல்ல, ஏன் செய்ய மாட்டேன்றீங்க? செய்ய வேண்டியது தானே. ஏன் முந்தி பன்வாரிலால் புரோஹித் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும்னு கிளம்பினப்போ ஸ்டாலின் எதிர்த்து போராட்டம் பண்ணார். அதுக்கப்புறம் தான் நிறுத்தினார் அவர். நீங்கள் ஏன் பேசாமல் பார்த்துட்ருக்கீங்க? நம்மளுடைய முக்கியமான கோரிக்கை என்னென்னா, 1 பைசா கொடுக்காமல் இங்கே தமிழ்நாட்டுக்கு 7 தடவை வந்துட்டு போகிறாரு. அதை பற்றி ஏன் எடப்பாடி ஒரு வார்த்தை கேட்க மாட்டேன்றாரு? எதுவுமே கேட்க மக்கள் பிரச்சனைக்கு தான் நீங்கள் இருக்கின்றீங்க. நான் வந்து தமிழ்நாட்டு பிரச்சனைகளுக்கு குரல் கொடுப்பேன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் ஏன் கேட்க மாட்டேன்றீங்க? இது ரொம்ப முக்கியமான பிரச்சனையாச்சே. அப்போ பைசா கீசா கொடுத்தா திமுக கவர்மெண்ட்டுக்கு அது அட்வான்டேஜாக போய்டுன்னு பேசாமல் இருக்கீங்களா? அதுலேயும் ஒரு அரசியல் பார்க்குறீங்களா? ஏன் வந்து பாஜகவுடைய 10 வருஷ ஆட்சியை நீங்கள் விமர்சிக்க மாட்டேன்றீங்க? தமிழ்நாட்டில் எய்ம்ஸ் கட்டாத வச்சுருக்காங்களே, ஏன் அதை பற்றி பேச மாட்டேன்றீங்க? எய்ம்ஸ் ஏன் கட்டுன்னு சொல்ல மாட்டேன்றீங்க? ஏன் மத்திய அரசுன்னு வரும்போது தமிழ்நாட்டு நலன்களை பற்றி மறந்துடுவீங்களா? காலை முடிப்பீங்களா? தமிழ்நாட்டில் திமுக எதுவும் பண்ணலைன்னா அது தான் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் அங்கே தமிழ்நாட்டு நலன்னா பாஜக பண்ணாத விஷயத்தையும் எடுங்க, ஸ்டாலின் பண்ணாத விஷயத்தையும் சொல்லுங்கள். அதில் மட்டும் ஏன் ஒரு கண்ணுக்கு வேண்டாம் இன்னொரு கண்ணுக்கு சுண்ணாம்பு? உங்களோட வைகை செல்லுன்னு சொன்ன மாதிரி ரைடு வந்துருமோன்னு உங்களுக்கு பயமா? அவர் சொன்னார், எங்களை ரைடு விட்டுருவோன்னு பயமுறுத்துறாங்கன்னு சொன்னார். அதை பார்த்து பயப்படுறீங்களே ஒருவேளை? ஏன் பேச மாட்டேறீங்க? அதனால் நீங்கள் வந்து உங்கள் அப்ரோச் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். தமிழ்நாட்டு நலன்களுக்காக நான் போராடுவேன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து போராடுங்க. நீங்கள் இது ஸ்டாலின் பண்ணாதது மட்டும் நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா இது பாராளுமன்ற தேர்தல் அது எடுபடாது. நீங்கள் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் நீங்கள் போயிடுவீங்க ஆக்சுவலாக. ஆனால் ரைடு விடுவேன்னு சொன்னாலும் எதிர்த்து எங்கள் கூட்டணி வேணான்னு நிற்கிறாருல சார், அதுக்கு பயந்து தான் கூட்டணியில் இருந்து தெரியல. தேர்தலுக்கு அப்புறம் தான் தெரியும் அது தைரியம் உண்மையான தைரியமா இல்லை அதுக்கப்புறம் எப்படி ஜாலரா அடிக்க போகிறாருன்னா அதை பொறுத்து தான் இருக்காது. ஆக்சுவலாக மோடி மீண்டும் வந்துட்டாருன்னா இவரோட ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அதனால தான் இப்போ பல விஷயம் பேசாத இருக்காரு. ரொம்ப ஏங்க ஜெயலலிதாவின் கனவை செய்த பாவம் உங்களுக்கு தான் சரின்னு சொல்கிறாரு, அதை பற்றியே பேசாத இருக்காரு, அதே வாயை திறக்காத இருக்காரு. அப்புறம் என்னங்க தைரியம் இருக்குது அவருக்கு? அதாவது ஏதோ தனியாக வந்துட்டார், அவருக்கே குழப்பத்தில் வந்துட்டார். அவருக்கு என்ன ஓட் பேங்க்கில் என்ன இருக்குன்னு தெரியல, அவருக்கு இனிமேல் தான் தெரியும். அவருடைய அரசியல் எப்படி இனிமேல் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போவார்ன்றதை பொறுத்து தான் பார்க்கணும். அதனால் வந்துட்டார் தனியாக, ஏதோ பேச வேணும்னு சில விஷயங்களை பேசிகிட்டு இருக்காரு. பட் உண்மையிலேயே வந்து ஒரு ஆத்மார்த்தமாக அது பேசுகிறாரான்றது நமக்கு தெரியல. தேர்தலுக்கு அப்புறம் பாஜக ஆட்சிக்கு வந்துட்டு வச்சுக்கோங்க, அப்போ இவருடைய பல்ட்டி எப்படி இருக்குன்னு அப்போ தான் பார்க்கணும் நம்ம. நிறைவான கேள்வி சார், கடந்த நாடாளுமன்ற தேர்தலை பார்த்தோம்னா நாம் தமிழரும் அமமுகவும் மாற்றி 3ஆம் இடமும் 4ஆம் இடமும் பெரும்பாலான இடங்களில் வந்திருந்தாங்க. இப்போ அமமுக பாஜக கூட்டணியில் இருக்காங்க, நாம் தமிழருக்கு சின்னமும் இல்லை. அப்போது நாம் தமிழருடைய நிலை என்னவா இருக்குங்க? நாம் தமிழர் கண்டிப்பாக மைக் சின்னமாக இருந்தால் கூட அவங்க வந்து தன்னுடைய ஓட் பேங்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இவங்க பாஜக என்ன நினச்சாங்க, கரும்பு விவசாயியை பிடிங்கிட்டா அவர் வந்து 7லேருந்து 10-12% வரமாட்டார், நம்ம 3ஆவது இடத்த நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு அவங்க நினச்சி அந்த சின்னத்தை பிடிங்கினாங்க. அது ஏதோ தேர்தல் கமிஷன் தான் பண்ணிச்சு, சரியான நேரத்தில் அப்ளை பண்ணல, அதெல்லாம் நொண்டி சாக்கு. அதெல்லாம் ஆக்சுவலாக அதெல்லாம் வந்து சரியான ஒரு இது இல்லை, காரணம் கிடையாது. அதை வந்து இவங்க திட்டமிட்டு தான் அது நாம் தமிழர்கிட்டேருந்து பிடுங்கியிருக்காங்க. ஆனால் பிடுங்கினா கூட மைக் சின்னத்தை வச்சு ஒரு 3ஆவது இடம் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பாஜகவை தாண்டி ஒரு 3ஆவது இடம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன ஒரு சின்ன பிரச்சனைன்னா, இவரும் 40 தொகுதியில் போட்டி போடுறாரு, அவங்க 23 தொகுதியில் தாமரை சின்னத்தில் போட்டி போடுறாங்க. அதனால் இவரோட ஓட் பேங்க் கொஞ்சம், சீமானோட ஓட் பேங்க் கொஞ்சம் அதிகமாக வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. 7லேருந்து 12 வரையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களும் ஒரு ட்ரை பண்ணுறாங்க. அதனால தான் சீமான் 3ஆவது வந்துட போகிறாருன்னா அவரை பின்னாடி தள்ளணுன்றதுக்காக கரும்பு விவசாயியை பறித்தாங்க. ஆனால் அதையும் பறிச்சதையும் தாண்டி மைக் சின்னத்திலே அவர் வந்துடுவார்னு தான் நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக.
பெரும்பான்மையான இடத்துல மூன்றாவது மூணாவது இடம் இடத்துல பிடிச்சிருவாரு. வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆனா இவங்க பெரும்பாலும் ஸ்டார் கேண்டிடேட்ஸ் இறக்கியிருக்காங்கல்ல. இறக்கியிருக்காங்க. இருந்தாலும் வந்து மற்ற இடத்துலலாம் ரொம்ப மோசமான கேண்டிடேட் தான் இறக்கியிருக்காங்க. ரொம்ப பிரபலமான கேண்டிடேட் இல்லை இல்லையா? மோசம்ன்றதில் பிரபலமான கேண்டிடேட் இல்லை இல்லையா? அதனால் அங்கெல்லாம் வந்து எந்த அளவுக்கு ஓட்டு வாங்குவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் இவங்க நோக்கம் என்னென்னா வந்து சீமான் 3வது இடத்துக்கு வரக்கூடாது, நம்ம வரணும் அப்படின்றத நோக்கம். அது நிச்சயமாக அந்த இடத்துக்கு வந்து ஒரு போட்டி போயின்னு இருக்கு. மைக் சின்னம் வந்து இவங்க நினச்ச மாதிரி இல்லை. அது போய் சேர அவங்களோட ஓட் பேங்க்கு கரெக்டாக போய் சேர்ந்துருக்கு. அது வந்து அதனால் நாம் தமிழர் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு மோசமான சின்னத்தை மாற்றினதுனாலே ரொம்ப மோசமாக ஓட்டு வாங்குவாங்கன்னு சொல்ல முடியாது. நிச்சயமா இவ்வளவு நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி சார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆசி பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாரதிய ஜனதா கட்சியின் சிவகங்கை தொகுதியின் வெற்றி வேட்பாளர் டாக்டர் டி. தேவநாதன் யாதவ் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிப்பீர்.